மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இந்த வசனத்தில் இருக்க ஒரு சில காரியங்களை தான் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் அறிந்த வசனம் தான். அதில் ஒரு சில காரியங்கள் கர்த்தர் எங்களுக்கு உணர்த்தினதை நாங்கள் இன்னைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறோம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இது விசுவாசிகளை குறித்து, குறிப்பாக ஊழியர்களை குறித்து, சீஷர்களை குறித்து, அப்போஸ்தலர்களை குறித்து ஆண்டவர் சொல்றதான ஒரு வார்த்தை. நீங்கள் உலகத்துக்கு என்னவாக இருக்கிறீர்கள்? வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி முதலாவதாக தன்னுடைய படைப்பு கிரியேஷன், அதில் முதலாவதாக கர்த்தர் உண்டாக்கினது என்னது? வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். இதான் ஃபர்ஸ்ட், வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். அப்படின்னா இருள் அதற்கு முன்பாக இருந்தது என்று சொல்லி அர்த்தம். அதுக்கு முன்பாக ஒரு இருள் இருக்கிறது. அந்த இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்ற விரும்புகிறார். ஆனால் இருள் இன்னும் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்கிறது. ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னாலும் இருள் ஒரு பக்கம் என்ன செய்து இருக்கு. முழுவதுமாக வெளிச்சம் எல்லா பக்கத்துக்கும் வரல. இப்போ நம்ம இங்கே உட்காந்துட்டு இருக்கிறோம். இதே பூமியில இன்னொரு பக்கத்தில் என்ன இருக்கிறது? இருள் இருக்கிறது, இரவு. அவர் இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். அப்போ ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னது ஒரு குறிப்பிட்ட ஏரியா பக்கம் மட்டும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அல்லது ஒரு சிலருக்கு மட்டும் அப்படின்னு சொன்னா அப்படி அல்ல. அதற்கு பின்னாடி இருக்கிற ஆவிக்குரிய சத்தியத்தை நாம் பார்க்க வேண்டும். கர்த்தர் இருளை உண்டாக்கினாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இருள் தான் ஆரம்பத்தில் இருக்கிறது நீங்க அங்கே பார்க்கும்போது. ஆனால் வெளிச்சத்தை, இருளை என்ன சொல்லுவாங்கன்னா, இருட்டு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, ஆப்சன்ஸ் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக சயின்டிஃபிக்கலி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, வெளிச்சம் இல்லாததுக்கு பேர் தான் என்னது? இருள். இருள்னு ஒன்று கிடையாது. இருள்னு ஒன்று படைக்கப்படவே இல்லை. வெளிச்சம் இல்லாததுனாலே அங்கே இருள் இருக்கிறது. அப்படிதான் சயின்டிஃபிக்கலி சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அதுக்கு முன்பாக ஆழத்திலே இருள் இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் இந்த பூமியை பார்க்கும் பொழுது ஒரு வெளிச்சம் இல்லாத தன்மை. இப்போ இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலுக்குள்ளே வருகிறார். 30 வருஷம் அவர் இஸ்ரவேலுக்குள்ளே இருக்கிறார். பெத்லகேமில் பிறந்து நாசரேத்தில் வளர்றார். வந்து யோர்தானில் வந்து அவர் அங்கே ஞானஸ்நானம் எடுக்கிறார். எடுத்துட்டு வசனம் சொல்லுது வனாந்தரத்திற்கு போகிறார். வனாந்தரத்திற்கு போயிட்டு ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ண கலிலேயாவுக்கு வருகிறார். கலிலேயாவுக்கு வரும்பொழுது வசனம் சொல்லுது, இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு. இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வரைக்கும் அந்த ஜனங்க இருட்டில் இருந்தாங்கன்னா ஸ்பிரிச்சுவலி இருட்டில் இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? ஸ்பிரிச்சுவலி. அவரோட அர்த்தம் என்ன? இருள் அல்ல, ஆப்சன்ஸ் ஆஃப் லைட். இயேசு கிறிஸ்து இல்லாமல் இருந்தார்கள், தேவன் இல்லாமல் இருந்தார்கள். அதான் இங்க முக்கியம். அவர்களுக்கு அது வரைக்கும் யோவான் ஸ்நானகன் இருக்கிறார். நல்லா கவனிங்க, யோவான் ஸ்நானகன் இருக்கிறார், வசனம் கொடுக்கப்படுகிறது, நியாயப்பிரமாணம் இருக்கு, ஆலயம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் இருள் இருக்கிறது. அதான் இங்க இம்பார்ட்டன்ட். என்ன இருக்கு? இருள் இருக்கு. அதே மாதிரி தான் இன்னைக்கும் நமக்கு ஆலயம் இருக்கிறது, ஊழியர்கள் இருக்கிறார்கள், அப்புறம் உலகத்தை அசைக்கக்கூடிய ஊழியர்கள் கூட இருக்கிறார்கள். ஆனால் வெளிச்சம் இருக்கிறதா? வெளிச்சம் அந்த இடத்துல வீசுகிறதா அப்படிங்கிறதா முக்கியம். நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, பொதுவாகவே ஒரு ஆலயம் அல்லது நம்ம சர்ச் அப்படி வரும்னு சொல்லும் போது, எங்க சர்ச்சில் செய்தி நல்லா இருக்குங்க, ஆராதனை இருக்கு, பாட்டு இருக்கு, எல்லாம் இருக்கு. என்னுடைய கேள்வி என்னென்றால், எல்லாம் இருக்கு, வெளிச்சம் இருக்கா? அந்த இடத்துல வசனம் சொல்லுது ஆலயம் இருந்தது, ஆலயத்தில் போய் இயேசுவே அங்கே நியாயப்பிரமாணத்தின்படி அங்கே அவருக்கு முறைமைகள் செய்யப்படுது. அதுக்கு பிறகு யோவான் ஸ்நானகன் வராரு, வனாந்தரத்தில் சத்தம் கேட்குது, எல்லாம் நடக்குது. ஆனால் வெளிச்சம் இருக்கா? அதான் முக்கியம். அங்கே வெளிச்சம் வர வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவோ அங்கே வர வேண்டி இருக்கிறது. அது வர வரைக்கும் அங்கே என்ன இருக்குது? இருள் தான் காணப்படுகிறது. ஆலயம் இருந்தும் இயேசு இல்லாவிட்டால் இருள் இருக்கும். ஊழியர்கள் யோவான் ஸ்நானகன் மாதிரி பயங்கரமான ஆட்கள்லாம் இருந்தும் இயேசு இல்லாவிட்டால் இருள் இருக்கும். நியாயப்பிரமாண புஸ்தகம், பழைய ஏற்பாடு, தோரா எல்லாம் இருக்கு. ஆனால் அத்தனையும் இருந்து இயேசு இல்லாவிட்டால் என்ன இருக்கும்? இருள் இருக்கும். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த இருளை ஆண்டவர் போக்க விரும்புகிறார். அந்த இருளை போக்குவதற்கு இயேசு கிறிஸ்து என்கிறதான வெளிச்சத்தை தவிர வேறு வழியே கிடையாது. ஆனால் இந்த உலகம் நிறைய வெளிச்சத்தை வைத்திருக்கிறது. அதான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த உலகம் வேறு வெளிச்சத்தை வைத்திருக்கிறது. வாசிங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். தொடர்ந்து வாசிங்க. அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களை உண்டாக்குகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏற்கனவே ஒரு வெளிச்சம் இருக்கு. ஏற்கனவே என்ன இருக்கு? ஒரு வெளிச்சம் இருக்கு. இந்த வெளிச்சம் இருக்கும்போது இன்னொரு சுடர்கள் எதற்கு? ஆண்டவர் சொல்றாரு வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாக்கப்பட்டு விட்டது, பிரகாசம் இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் கர்த்தர் 4வது நாளிலே ஆண்டவர் என்ன பண்றாரு? வானம் என்கிற ஆகாய விரிவிலே சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்குகிறார். அதுக்கு அடுத்த வசனம் சொல்றது, பகலையால பெரிய சுடரும் இரவையால சிறிய சுடருமாகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அப்ப இந்த வெளிச்சம் எதற்காக? நல்லா கவனிச்சு சொல்லுங்க. இந்த வெளிச்சம் எதற்காக? ஏற்கனவே ஒரு வெளிச்சம் இருக்குதே.
இயேசு கிறிஸ்து என்கிறதான வெளிச்சம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்கிற வெளிச்சம் எப்படிங்கிற பின்னாடி சொல்றேன். ஏன்னா நம்ம மத்தேயுல வாசிச்சோம், இயேசு வந்து பிரசங்கம் பண்ணோன்னே இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது இந்த சூரியன், சந்திர, நட்சத்திரங்கள் இதெல்லாம் எதற்கு? அதுவும் 4வது நாள்ல படைக்க வேண்டியிருக்கிறது. முதல் 3 இதுக்கு முன் ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இருக்கு. பேதுருவின் புத்தகத்தின்படி ஒரு நாள் என்பது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? 1000 வருஷத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்ப 4வது நாள் என்பது 4000வது வருஷத்துல. கரெக்டா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஆதியில் இருக்கிறார், அனாதி தேவன். இந்த உலகம் உண்டானதுல இருந்து அவர் இருக்கிறார். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. 4000 வருஷமா ஆண்டவர் நடத்திட்டே இருந்தார். ஆனால் 4000வது வருஷத்துல தான், சரியாக 4000வது வருஷத்துல தான் இயேசு கிறிஸ்து பூமியிலே நீதியின் சூரியன் உதிக்கிறது. கரெக்டா 4000வது வருஷம் தான் இயேசு. மல்கியாவின் புத்தகத்துல வாசிக்கணும் இல்லையா? மல்கியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க பாப்போம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அப்ப இந்த சூரியன் என்பது எதற்காக? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. வெளிச்சம் இருக்கு, ஆனால் சூரியன் என்பது எதற்காக? பூமியின் மேல் பிரகாசிக்க கடவுது. அப்ப இந்த நீதியின் சூரியன் என்பது எதற்காக? என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேலே, உங்களுக்கென்று, பூமிக்கென்று. ஏசு இப்படி இன்னும் கொஞ்சம் தெளிவா உங்களுக்கு சொன்னா புரியும் நினைக்கிறேன். ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார். பரலோகம் சர்வலோகம். இன்னைக்கு இருக்கக்கூடியதான கேலக்சி 200 கேலக்சி இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம இருக்கிறது ஒரு கேலக்சி, அதாவது ஒரு சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் ஏதோ 200 கோடி என்னமோ சொல்றாங்க. இவ்வளவு இருக்கிறது பேர் ஒரு கேலக்சியா. இந்த மாதிரி 200 கேலக்சி கண்டுபிடிச்சிருக்காங்களா? இன்னும் கண்டுபிடிக்காத நிறைய இருக்குதா? இத்தனைக்கும் வெளிச்சம் ஆண்டவர் ஒருத்தர் தாங்க மேல உட்கார்ந்து இருக்கிறார். இத்தனைக்கும் வெளிச்சம் ஆண்டவர் தான். ஆனால் பூமிக்கு பிரகாசிப்பதற்கு சூரியன் தேவைப்படுகிறது. ஆண்டவர் சூரியனை உண்டாக்கினார், சந்திரனை உண்டாக்குகிறார். அதே மாதிரிதான் பரலோகத்தின் தேவன் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த பூமிக்கு வெளிச்சம் கொடுப்பதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று ஒருவர் வர வேண்டி இருக்கிறார். அவர் வந்தால்தான் இங்க வெளிச்சம். இயேசு இல்லாமல் வெளிச்சமே கிடையாது. அதுக்கு வரைக்கும் இவங்க வச்சிருக்கிற வெளிச்சம் எதுவும் வெளிச்சம் அல்ல. இப்ப நீங்க வச்சிருப்பீங்க வீட்டுல நைட்ல, இப்ப இருக்க சூழ்நிலை வந்து ரொம்ப வித்தியாசமாயிருச்சு. நம்ம பகல்லையே வெளிச்சத்துல லைட் போடுறோம், பாத்தீங்களா? அப்படிதான் இருக்கு, பகல்லையே லைட் போடுறோம். இது கூட ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆண்டவர் சொன்னபடி மனுஷன் செய்யாததுனால வந்த விளைவு. நம்ம ஆண்டவர் என்ன சொன்னாரு? பழைய ஏற்பாட்டில் இருக்கோம், வீடு கட்டும் போது நெருக்கமா என்ன செய்யாத, வீடு கட்டாத, நல்ல இடம் விட்டு கட்டும்பார். அதுக்கு ஒரு பிரமாணம் மாதிரியே சொல்வார். அதை ஸ்பிரிச்சுவலா நீங்க பார்க்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், உலக பிரகாரமா பாத்தீங்கன்னா அப்படி நல்லா சுத்தி இன்னைக்கும் போனீங்கன்னா, நாகர்கோவில், கன்னியாகுமரி பக்கம்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வீடு நெருக்கமா இருக்காது. எங்க போனீங்கன்னாலும் வீடு எப்படி இருக்கும்னா, ஒரு தோட்டத்துக்கு நடுவில் இருக்கும், சுத்தி தோட்டம் இருக்கும். ஒரு வீடு இன்னொரு வீடு ஒட்டி கட்டக்கூடாது பாரு ஆண்டவர். ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்க, அப்படி இருக்கும் பொழுது அந்த வீட்டுக்குள்ள வெளிச்சமும் காத்தும் தானாய் வரும். தேவையான வெளிச்சம், தேவையான காத்து தானா வரும். அப்படி நெருக்கமா கட்டிட்டீங்கன்னா என்ன வராதுன்னு கேட்டீங்கன்னா, வெளிச்சமும் வராது, காத்தும் வராது. அப்ப வெளிச்சம் வராத வீட்டுக்கு நீங்க என்ன போட வேண்டி இருக்கும்? ஆட்டோமேட்டிக்கா லைட் போட வேண்டி இருக்கும். ஒருவேளை தாமஸ் அல்வா எடிசன் விளக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அதே மாதிரி நெருக்கமா கட்டி இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு மண்ணெண்ணெய் விளக்கோ ஏதோ ஒரு விளக்க வைக்க வேண்டியிருக்கும். சோ உண்மையான வெளிச்சம் உள்ளே வராதபடி நீங்கள் பிரமாணத்தை மீறி நெருக்கமா கட்டிட்டீங்கன்னா நீங்கள் அதற்கு பதிலாக இன்னொரு வெளிச்சத்தை உண்டாக்க வேண்டி இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு நாம இன்னொரு வெளிச்சத்தை உண்டாக்கி இருக்கிறோம். இந்த வெளிச்சத்தை நம்ம பிரகாசமாக நினைக்கிறோம். இந்த வெளிச்சம் இல்லாட்டி எல்லாமே போன மாதிரி ஃபீல் பண்றோம். ஆனால் வெளியே ஒரு வெளிச்சம் இருக்கு. அந்த வெளிச்சம் இரவிலும் பகலிலும் பிரகாசிப்பதற்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த வெளிச்சம் உங்களுக்கும் எனக்கும் பெருசாக தெரிவதில்லை. எந்த வெளிச்சம் பெருசா தெரியுது? இருளில் இருக்கிற இந்த வெளிச்சம். வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே, பகல்லையே இப்பெல்லாம் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே லைட் போட்டுருவான், அப்படிதானே? ஒரு சிலர்லாம் இருக்காங்க, வெளிச்சம் இருந்தாலும் லைட் போட்டுருவாங்க. அவங்களுக்கு அது ஒரு பழக்கம். வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே சுவிட்ச் ஆட்டோமேட்டிக்கா கை எங்க போயிடும்? சுவிட்சுக்கு போயிடும். அப்புறம் யாரா கேட்பாங்க, எதுங்க பகல்ல லைட் போறீங்க? அது இருக்கட்டுங்க. அப்படியே வெளிச்சத்துல கிச்சன்ல லைட் இருக்கணும். இப்பெல்லாம் கண்டிப்பா சமைக்கிறதா என்ன இருக்குது? கிராமத்துல இன்னும் போனீங்கன்னா லைட் இருக்காது. லைட் இருக்காதுன்னா அவங்க போட மாட்டாங்க பகல்ல. அப்படியே இருட்டுல அந்த அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கும், அந்த வெளிச்சத்திலே இருப்பாங்க. ஆனா இப்ப நாம ஒரு ஆர்டிபிஷியல் வெளிச்சத்துக்கு வந்துட்டோம். ஒரு செயற்கை வெளிச்சம் தேவைப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் இந்த சர்வ பூமிக்கு ஒரு வெளிச்சத்தை வைத்திருந்தார், பகலில் பிரகாசிப்பதற்கு. அதுதான் நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்து. நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து என்கிறவர் கிறிஸ்தவர்களின் தேவன் கிடையாது. இயேசு கிறிஸ்து என்கிறவர் சகல ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்க வந்ததான தேவன். அத்தனை பேருக்காகவும் ரத்தம் சிந்தின தேவன். பூமி முழுக்க வெளிச்சம் கொடுக்க அவர் வந்தார். அத்தனை பேருக்கும் தான் அது உண்டாக்கப்பட்டது. ஆனால் என்ன நடக்குது? இந்த உலகம் அந்த வெளிச்சத்தை தெரிந்து கொள்ளவில்லை. இந்த உலகம் ஒரு இருளுக்குள்ளே போய்விட்டது. ஆனபடினாலே 4000வது வருஷத்துல இயேசு என்கிற நாமத்தை அனுப்பி இப்போ 2000 வருஷமா இந்த இயேசுவின் நாமமானது, வெளிச்சமானது பூமி முழுக்க வீசுது. இயேசு தேவன் தெரியாதவங்க இருக்கவே முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்னும் இயேசுவை அறியாத கிராமங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது மிஷனரிகளுக்கு அந்த கணக்கெல்லாம் வச்சிருப்பாங்க, அது உண்மை இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் இயேசு தேவன் என்பது ஒரு 80%, 90% எல்லாருக்கும் தெரியும். இயேசுதான் தேவன் என்பது தெரியும். அவர் ரட்சகராக ஏற்றுக்கொள்றாங்களோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ அது வேற விஷயம். ஆனால் இயேசுதான் தேவன் என்பது எல்லாருக்கும் என்ன செய்யும்?
நன்றாய் தெரியும். இயேசு கிறிஸ்து ஒரு கடவுள் இப்படி சொல்றவங்க இருக்காங்க, இயேசுவும் கடவுள் இப்படி சொல்றவங்க இருக்காங்க. அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? இயேசு மட்டும் தான் கடவுள், இதுதான் நீங்கள் நானும் சொல்லுகிறோம். அல்லேலூயா. அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவை தேவன் என்கிற வெளிச்சம் அவர்களுக்கு இருக்கு. ஆனாலும் அவர்களுக்குள் என்ன இருக்கிறது? இருள் இருக்கிறது. வெளிச்சம் உண்டாயிருச்சு, ஆனா என்ன இருக்கு? இருள் இருக்கு. அந்த நீதியின் சூரியன் அவர்களுக்குள் வெளிச்சம் வீசவில்லை. அவர்களுக்கு அந்த வெளிச்சம் வரல. அவங்க என்ன பண்றாங்க? தங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விளக்கை ஏற்றி வச்சுக்கிறாங்க. அந்த இருள்ல இருந்து விடுபடுறதுக்கு தங்களுக்குன்னு என்ன பண்றாங்க? ஒரு வெளிச்சத்தை ஏத்திக்கிறாங்க. அந்த வெளிச்சத்துல வாழ்ந்தாலே போதுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அதுலயே அவங்க திருப்தி ஆகுறாங்க. நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேடும் போது ஒரு சந்தோஷம் சமாதானம் உண்டு. அது உலகம் கொடுக்க கூடாததும் எடுக்கக்கூடாதுமா இருக்கிறது. இயேசுதான் சந்தோஷத்துடைய ஆரம்பம். கரெக்ட். நீங்க என்னடா லைட் போட்டாலும், டியூப் லைட் போட்டாலும், எல்இடி போட்டாலும், அல்லது நீங்க எப்படி ஒரு லைட் போட்டாலும் அந்த லைட் சூரிய வெளிச்சத்துக்கு ஈக்குவலாய் மாறவே மாறாது. அந்த வெளிச்சம் தான். ஆனா இந்த வெளிச்சத்துல நாம சந்தோஷப்பட விரும்புகிறோம். டெம்பரவரியாக அந்த இருளை போக்கினா போதும். நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு? சரி, இந்த வெளிச்சம் தான் உங்களுக்கு எனக்கு தெரியல. இப்ப ஆண்டவர் இன்னொரு காரியத்தை செய்யறார். வாசிங்க. அதே ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசி. 1:16. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். பகலை ஆளுவதற்கு ஒரு பெரிய சுடர் இருக்கு. நமக்கு தெரியும், சூரியன், நீதியின் சூரியன் ஆகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பகலை ஆள பெரிய சுடர். இப்போ 2வது ஒரு சுடர் இருக்கு, இரவை ஆள சிறிய சுடர். இந்த நைட்ல இருக்கிற சுடர் எது? பைபிள் சொல்றது நிலவை குறிக்கிறது. நைட்ல ஆண்டவர் சந்திரனை வச்சிருக்கிறாரு. வாசிங்க. உன்னத பாட்டின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசி. சந்திரனை போல் அழகும், சந்திரனை போல் அழகும், சூரியனை போல் பிரகாசமும், சூரியனை போல் பிரகாசமும், கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்குன்னா, மணவாட்டியை பத்தி, சபையை பத்தி சொல்லப்படுது. சபையை பத்தி சொல்லும் போது சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்ன? சந்திரனை போல அழகும் அப்படின்னு இருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். சந்திரனுக்கு, அதாவது நிலாவுக்கு வெளிச்சம் கொடுக்கிற தன்மை கிடையாது. நைட்ல நிலா பாக்குறீங்களா? அதுக்கு என்ன கிடையாது? வெளிச்சம் கொடுக்கிற தன்மை கிடையாது. நிலவு சூரியனுடைய வெளிச்சத்தில் தான் பிரதிபலிக்கிறது. சயின்டிபிக்கலி பாத்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் நிலவு மேல என்ன செய்யுது? படுது. அப்படியா சொல்றீங்க? அப்படின்னா நிலா மறைஞ்சிக்கிட்டே வருது, பாக்குறீங்களா? கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யுது? மறைஞ்சு ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை அமாவாசை ஒன்று வருது இல்ல? ஏன் வருது தெரியுமா? ஏன் வருது தெரியுமா? இப்போ சூரியன்ல வெளிச்சம் வருதா? பூமி என்ன செய்யும்? தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனை சுத்தி வருதா? அந்த தன்னைத்தானே சுத்தும் போது என்ன ஆகும்னா, இந்த சூரியனுடைய வெளிச்சம் நிலா மேல படாம பூமி நடுவுல போகும். அப்படி போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெளிச்சம் மறைய மறைய நமக்கு நிலா இந்த பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா மறையிற மாதிரி தெரியுது. டோட்டலா பூமி மறைக்கும் போது நிலா இங்க என்ன ஆயிடுது? அமாவாசை ஆயிடுது. திருப்பி பூமி கொஞ்சம் கொஞ்சமா விலகும் போது சூரியனுடைய வெளிச்சம் எது மேல விழுது? நிலா மேல விழும்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. அதுல ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு தெரியும் போது பிறை நிலவா தெரியுது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா அதிகமா தெரியுது. மொத்தமா பூமி விலகும் போது முழு நிலவு தெரிகிறது. பௌர்ணமின்னு சொல்றீங்க. அப்ப இந்த நிலாவுக்கு என்ன கிடையாது? சுயமாய் வெளிச்சம் வீசுகிற தன்மை கிடையாது. சந்திரனுக்கு வெளிச்சம் வீசுகிற தன்மை என்பது சூரியனை அடிப்படையாய் கொண்டது. சூரிய வெளிச்சம் வீசுச்சுன்னா சந்திரன் வெளிச்சம் வீசும். சூரிய வெளிச்சம் இல்லாவிட்டால் சந்திரன் வெளிச்சம் வீசாது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, சந்திரனை போல அழகும், உதிக்கிற அருணோதயம் போல். அப்படின்னா இந்த சந்திரன் என்பது சபைக்கான அடையாளமா இங்க சொல்லப்படுகிறது. மணவாட்டி சபைக்கு தானாய் பிரகாசிக்கிறதான தன்மை கிடையாது. என்ன கிடையாது? தானாய் பிரகாசிக்கிற தன்மை கிடையாது. கிறிஸ்துவினுடைய முகத்தின் பிரகாசம் சபையின் மேல் விழுந்தால்தான் சபை பிரகாசிக்கும். அல்லேலூயா. அந்த கிறிஸ்துவினுடைய நீதியின் சூரியனுடைய பிரகாசம் சபை மேல விழணும். இங்க விழுந்தாதான் இப்ப என்ன ஆகும்? அந்த பிரகாசம் பூமிக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? ஜனங்களுக்கு தெரியும். சூரிய வெளிச்சம் இந்த சந்திரன் மேல விழாவிட்டால் பூமியை பொறுத்த வரைக்கும் சபை இருளடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சபை சந்திரன் என்னவாயிடுச்சு? இருட்டாயிருச்சு. அப்ப சபை பிரகாசமா இருக்கணும்னா சூரிய வெளிச்சம் மேல விழுற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கணும். மேல விழுற மாதிரி என்ன செய்யணும்? பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த வெளிச்சம் இதை மறைக்காதபடி பார்க்கணும். மறைக்கிறதுக்கு என்னங்க காரணம் இருக்குது? என்னுடைய பிரகாசம் பிரகாசிக்காதபடிக்கு எனக்குள் இருள் வருவதுக்கு என்ன காரணம் இருக்குன்னா, நடுவுல பூமி வருதுன்னு அர்த்தம். நடுவுல என்ன வருது? பூமினா என்ன? மண்ணு. மண்ணுனா என்ன? மாம்சம். நடுவுல என்ன வருது? தேவனுக்கும் நீதியின் சூரியனுக்கும் சபைக்கும் நடுவுல எப்போ மாம்சம் வருதோ, மண்ணு வருதோ, பூமிக்குரியது வருதோ, அழிவு வருதோ, டெம்பரவரி. ஏன்னா இந்த பழைய வானமும் பழைய பூமியும் ஒளிந்து போகும். இந்த டெம்பரவரி மாம்சம் உள்ளே வரும். எப்போ உங்களுக்குள்ளேதான அந்த மண்ணு உள்ளே வருதோ, ஆட்டோமேட்டிக்கா உங்கள் பிரகாசம் என்னவாகுது? குறைஞ்சிக்கிட்டே போகுது. கொஞ்சம் கொஞ்சமா குறையும், ஒரே நாள்ல குறையாது. அதனாலதான் என்ன செய்யணும்? அவருக்கும் நமக்கும் நடுவுல எதாவது வராதபடி பாதுகாத்துக் கொள்ளணும். ஏசாயா சொல்லும்போது சொல்றாரு, உங்களுக்கும் அவருக்கும் நடுவில் உங்கள் பாவங்களே சுவரை போல இருக்கிறது. அந்த பிரகாசம் என் மேல வீசம் எது தடுக்குது? நடுவுல பாவம். பூமி வர 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 அந்த சூரியனுடைய பிரகாசம் என் மேல் வீச மாட்டேங்குது. ஆனா சந்திரன் இருக்கு. சந்திரன் ஒண்ணு என்ன இருக்கு? இருக்கு.
ஆனா சந்திரன் ஒளி வீசணும்னா சூரிய ஒளி என் மேல் படணும், நான் அதை மறையாம பார்த்துக்கணும். இன்னைக்கு சபை இருக்கு, ஆனால் சபை இரவை ஆளுகிறதா? இரவிலே பிரகாசிக்கிறதா? சபையினுடைய நோக்கம் என்ன? இரவை ஆள சந்திரனை கர்த்தர் உண்டாக்கினார். ஆண்டவர் ஒரு நாள் பூமியிலே பிரகாசிப்பார், அவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். சூரியன் ஒரு நாள் மறைக்கப்படும் பொழுது இந்த பூமிக்கு வெளிச்சம் வீச வேண்டியது, பகலெல்லாம் சூரிய வெளிச்சம் இருக்கு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சூரியன் மறைஞ்சிருச்சு. இரவில் உங்களுக்கு வெளிச்சம் வீச வேண்டியது யாரு? சந்திரன் வெளிச்சம் வீசணும். இயேசு வந்தார், பூமியிலே பிரகாசித்தார், நீதியின் சூரியன் உதித்தது, ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர் மேலே போய்விட்டார். இப்போ கர்த்தர் சந்திரனை போல அழகும் உங்களையும் என்னையும் பூமியிலே பிரகாசிக்கும்படி கர்த்தர் வைத்து விட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உங்க பிரகாசமும் என் பிரகாசமும் பூமியின் மேல என்ன செய்யணும்? பிரகாசித்துக்கிட்டே இருக்கணும். இங்கே நடுவுல இந்த பிரகாசம் குறையறதுக்கு என்ன காரணம்? நிறைய பேர் பிரகாசிச்சாங்க, அப்படியே ஒளி வீசினாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல அப்படியே கொஞ்சம் பூமி உள்ள வந்துச்சு, எங்கேயோ ஒரு இடத்துல அப்படியே மாம்சம் உள்ள வந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வருது. வரும்போது என்ன செய்யணும்? இப்பவும் சொல்றேன், வரும்போது என்ன செய்யணும்? அதை வராதபடி தடுக்கணும். அதை வராதபடி என்ன செய்யணும்? தடுக்கணும். வரும், அதான் இங்க இம்பார்ட்டன்ட். உங்களை சோதிக்கும்படி அந்த மாம்சம் வரும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோமர்ல எழுதும் போது பவுல் ஒரு வார்த்தை சொல்றாரு. ரோமர்கள் நிருபத்துல 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. இங்க பாருங்க, 8ஆம் அதிகாரத்துல 19ல இருந்தே வாசிங்களேன், உங்களுக்கு தெளிவா தெரியும். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. ஒரு நிமிஷம், இந்த அர்த்தம் புரியுதா என்னன்னு? தேவனுடைய புத்திரர்னா என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. இப்ப நீங்களும் நானும் மாம்சத்தில் இருக்கிறோம். நம்ம ஆத்மா இந்த மாம்சத்துக்குள்ள என்ன செய்யுது? வாழ்ந்துகிட்டு இருக்குது. இந்த ஆத்மா ஜீவாத்மான்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு தான் மரியாதை. அந்த ஜீவ ஆத்மா இந்த மாம்சத்தை விட்டு போயிருச்சுன்னா இந்த மாம்சத்துக்கு பேர் என்னது? உங்களுக்குள்ள இருக்கிற உயிர் போயிருச்சுன்னா இதுக்கு பேர் என்னது? பாடி. இதுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. இது எத்தனை கிலோ, எத்தனை வயசு, என்ன கலரு, என்ன படிச்சிருக்கு, எதுக்கும் இதுக்கு மரியாதை கிடையாது. இது உள்ள ஒன்னு இருக்கு. கர்த்தர் ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான். அந்த ஜீவ ஆத்மா வாழ்றதுக்கு தான் இந்த பாடியை வச்சிருக்கிறார் ஆண்டவர். ரிவர்ஸ்ல படைச்சார். ஆத்மாவை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு முதல்ல நீங்க செய்வீங்கல்ல, உங்க ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க, ஊருக்கு போறீங்கன்னா முதல்ல போய் ஒரு வீடு பார்ப்பீங்க. மனைவி பிள்ளைகளை கூட்டிட்டு போறதுக்கு என்ன பண்ணுவீங்க? வீடு பார்ப்பீங்க. அடுத்து ஸ்கூல் பார்ப்பீங்க. அடுத்து எல்லாம் பக்கத்துல இருக்கான்னு பார்ப்பீங்க. பார்த்துட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் என்ன பண்ணுவீங்க? ஃபேமிலியை கொண்டு போய் வைப்பீங்க. யாராவது ஃபேமிலியை கூட்டிட்டு போய் அந்த ஊர்ல இறங்கிட்டு வீடு தேடுவீங்களா? பொண்டாட்டி பிள்ளையோட போய் இறங்கிட்டு எல்லாத்தையும் கையில வச்சுக்கிட்டு வீடு கிடைக்குமா தேடுவீங்களா? ஆண்டவர் சொல்றார் ஆபிரகாமை, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இப்போ சாராள்கிட்ட வந்து சொல்வாரு, அம்மா ஆண்டவர் கானானுக்கு போக சொல்றாரு. அப்படியாப்பா, கானான் எங்க இருக்கு? தெரியாதுமா. இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா? இல்லம்மா. தெரிஞ்சவங்க யாராவது? இல்லம்மா. அங்க போய் எங்க தங்க போறோம்? தெரியாதுமா. ஆனா அந்த அம்மா ஒரு பேச்சு பேசாம வந்துச்சு பாருங்க, இல்ல எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இப்போ யோசிச்சு பாருங்களேன். இப்போ முன்னாடி போனோம், அங்க போய் எல்லா காரியத்தையும் ரெடி பண்ணோம்ல. ஆனால் இப்பொழுது நாம் தேவனுடைய புத்திரராக வெளிப்படும்படிக்கு இந்த ஆத்மா இருக்குதுல்ல, இந்த ஆத்மா கர்த்தர் மண்ணுக்குள்ள வச்சிருக்கிறாரு. மண்ணுக்குள்ள வச்சு இந்த ஆத்மா போகிற வரைக்கும் கர்த்தர் அதான் ரிவர்ஸ்ல படைச்சாருங்கிற. ரிவர்ஸ்ல எப்படி படைக்கிறாரு? முதல்ல கர்த்தர் இடத்தை படைச்சிடுறாரு. எதை படைக்கிறாரு? மண்ணை, இந்த வீடு, இதை படைச்சிடுறாரு. இந்த வீட்டுக்கு தேவையான சூரியன், சந்திரன், நட்சத்திரம், தண்ணி கிண்ணி எல்லாம் படைச்சிட்டாரு. நம்ம வீட்டு தண்ணி போய் தண்ணி இருக்குதான் பாக்குறோம்ல, அது மாதிரி ஆண்டவர் தண்ணி, நதி, இது எல்லாம் படைச்சிடுறாரு. படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஆளை கொண்டாந்து உயிர் வைக்கிறார் உள்ள. எது? ஜீவ ஆத்மாவா நான் ஊதுறாரு. இப்ப கொண்டாந்து வச்சாச்சு. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, இது டெம்பரவரி வீடாமா. இது என்ன வீடு? டெம்பரவரி வீடாமா. ஆதாமுக்கே இது டெம்பரவரி தான், மரணம் கிடையாது, ஆனா டெம்பரவரி. பழைய வானமும் பழைய பூமி ஒளிஞ்சிடும், என்னைக்கு இருந்தாலும் டெம்பரவரி தான். சோ வச்சுட்டாராமா. ஆனால் இந்த தேவபுத்திரர் உள்ள இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் தேவபுத்திரர். அவன் தான் ஒரிஜினல். இவன் இப்போ ஒரு வீட்டுல இருக்கான். தேவபுத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்திரு. கர்த்தர் என்ன பண்றாரா? இன்னொன்னு செஞ்சிருக்கிறார் நமக்கு. கர்த்தர் நமக்கு போய் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு வாசஸ்தலம் ஆயத்தம் பண்ணுகிறேன். வாசஸ்தலம்னா என்ன? வீடு கட்டுறாரா? அதெல்லாம் இல்ல. கர்த்தர் என்ன உண்டாக்குறாரா? இந்த ஆத்மா வாழ்றதுக்கு இங்கே இதை உண்டாக்கி இருக்கிறார்ல, இதே ஆத்மா வாழ்றதுக்கு இன்னொரு பாடி ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. அது மகிமையின் சரீரம், அது நித்திய சரீரம், மரணமில்லா சரீரம், கர்த்தரோடு கூட நித்தியமாய் வாழ போறது. அதுக்கு பேர் தான் தேவபுத்திரர். அது என்ன செய்யுமா? சிருஷ்டியானது ஏகமாய் தவிக்கிறது. உள்ள இருக்கிற ஆத்மா என்ன செய்தான்? நான் அங்க போனோம். ஏன்னா இதோட ஒரிஜினல் வீடு அதான். ஏன்னா ஆத்மா நித்தியம். அப்ப வாழ்ற இடமும் எப்படி இருக்கணும்? நித்தியமா இருக்கணும். ஆனா வாழ்றது எதுல வாழுது? டெம்பரவரியில வாழ்ந்துட்டு இருக்குது. பாடி டெம்பரவரி, ஆனா உள்ள இருக்கிற ஆத்மா பெர்மனன்ட். இப்போ இது என்ன சொல்லுதா? அடுத்த வசனம், 20ஆம் வசனம் வாசிங்க. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தின் இன்று விடுதலையாக்கப்பட்டு, இந்த பாடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு, எனக்கு அது கிடைக்கும், நித்தியம் கிடைக்கும், அந்த நித்திய பாடியில நான் வாழ்வேங்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, இந்த ஆத்மாவானது ஆசைப்பட்டு இந்த உடம்புக்குள்ள இல்லையாமா. இந்த ஆத்மாவானது
ஆசைப்பட்டு இந்த உடம்புக்குள்ள இல்லையாமா. அது ஆத்மாவுக்கு இந்த உடம்பு பிடிக்கலையாமா. ஆத்மாவுக்கு, உங்களுக்கு இல்ல, ஆத்மாவுக்கு என்ன செய்யலையாமா, பிடிக்கலையாமா. இந்த ஆத்மாவானது சுய இஷ்டத்தினால் அல்ல, அடுத்து கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டி இருக்கிறது. அவரே என்ன பண்ணிருக்கிறாராம், கீழ்ப்படுத்தினவராலேயே இந்த மாயான சரீரத்துக்கு அது என்ன பண்ணிருக்கு, உள்ளுக்குள்ள அடங்கி இருக்குது இந்த ஆத்மா. இந்த ஆத்மாவுக்கு இந்த, இப்ப நல்லா கவனிங்க, இந்த ஆத்மாவுக்கு இந்த பாடியை பிடிக்கல. ஏன்னா இது டெம்பரவரி, இது நாற்றம் உள்ளது, இது அழிவு உள்ளது, இது பாவம் உள்ளது. ஆனா ஆத்மாவோ தேவனுடையது, ஜீவ ஆத்மாவானான். அதுக்கு என்ன விரும்புதா, இந்த அழிவில்லாத நித்தியமான நல்ல வாசனை உள்ள கர்த்தர் விரும்புகிற ஒரு பாடி இருக்கு, பர்மனன்ட். அதுக்கு தான் அது காத்திருக்குதான். ஆனா வேற வழி இல்ல, கர்த்தரே அதை கொண்டு இதுக்குள்ள வச்சிருக்காரா, மண்ணுக்குள்ள. அவர் தானே ஊதினாரு மண்ணுக்குள்ள. அவரே கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்படிபடி அப்படி ஆயிற்று. அதான் பவுல் எழுதுறாரு. அப்போ இது என்னது, டெம்பரவரி. இந்த டெம்பரவரி பாடிக்குள்ள ஆத்மா இருக்கு. அப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இது விடுபட்டு எங்க போகணும், ஒரிஜினலுக்கு போகணும். விடுபட்டு அதை வாஞ்சிக்கணும், அங்க போகணும். இப்போ எனக்குள்ளே ஒரு பிரகாசம் வீசுகிறது. இப்ப என்ன கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு, சந்திரனாக வச்சிருக்கிறாரு. இங்க இது பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி வச்சிருக்கிறார். இந்த டெம்பரவரியா இந்த சந்திரன் இருக்கு பூமியில. நாம எப்படி இந்த பாடி டெம்பரவரி அது உள்ள இருக்கோ, அதே மாதிரி நம்ம பூமியில இருக்கோம். இருக்கும் அளவும், அதான் இம்பார்ட்டன்ட், இருக்கும் அளவும் அந்த சூரியனுடைய வெளிச்சம் நம்ம மேல் வீசணும். புரியுதா? கர்த்தருடைய பிரகாசம் நம்ம மேல் என்ன செய்யணும், இருந்துட்டே இருக்கணும். எதுக்காக? அந்த பிரகாசம் எனக்காக அல்ல, நான் டெம்பரவரி, நான் இருக்கும் அளவும் பூமியின் மேல் வீசத்தக்கதாக. இருள் இருக்கிற ஜனங்களுக்கு நைட்ல வெளிச்சம் கொடுக்கிறது கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு, சபையை வச்சிருக்கிறாரு. எதுக்கு ஒரு சபை அங்க இருக்கு, அந்த ஏரியா இருளில் இருக்கிறது, வெளிச்சம் வீசும்படி சபை வைக்கப்பட்டிருக்கிறார். அதுதான் மலை மேல் இருக்கிற பட்டணம்னு சொல்றாரு. எல்லாருக்கும் தெரியறதுக்காக வச்சிருக்கிறாராம். அப்ப நீ எதுக்காக இன்னும் இங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, நான் ஜனங்களுக்கு வெளிச்சம் வீசுவதற்காக, ஜனங்களுக்கு ஒளி கொடுப்பதற்காக. நான் டெம்பரவரியா தான் இருக்கிறேன், குறிப்பிட்ட காலம் தான் இருப்பேன், ஆனா ஒளி கொடுக்கிறவனா இருக்கிறேன். இப்ப கேள்வி என்னன்னா, சபை இருக்கு, சந்திரன் இருக்கு, வெளிச்சம் வீசுதா, பிரகாசம். இருள் இருக்கிற ஜனங்கள் உங்களை பார்க்கிறார்களா? இயேசு கிறிஸ்து வந்து ஒரு பிரசங்கம் பண்ண உடனே கலிலேயாவில் இருக்கிற ஜனங்களை குறித்து வேதம் சொல்கிறது, இருள் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். இன்னைக்கு உங்களை என்னையும் இருள் இருக்கிற ஜனங்கள் பார்க்கறாங்களா? பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியுதா உங்க கூட கர்த்தர் இருக்கிறாரு, இல்ல உங்ககிட்ட ஒரு மகிமை இருக்குது, உங்க மேல ஒரு பிரகாசம் வீசுது, இது எனக்கு வேணும், இது தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்களா? அந்த வெளிச்சத்துக்கு ஓடி வராங்களா? அப்ப இந்த சந்திரன் பிரகாசிக்குதா? இல்ல ஒரு சிலருக்கு உங்க சந்திரன் கொஞ்சமா தெரியுது, ஒரு சிலர் உங்களை புகழ்றாங்க. நல்லா கவனிங்க, பிறை சந்திரனை கொஞ்சம் பேர் புகழ்வாங்க. பிறை சந்திரன் என்ன செய்வாங்க, கொஞ்சம் பேர், எல்லாரும் செய்ய மாட்டாங்க, கொஞ்சம் பேர் மட்டும் செய்வாங்க. அதுவே முழு சந்திரன் எல்லாருக்கும் வெளிச்சம், அத்தனை பேருக்கும். அப்ப சபை ஒரு சிலருக்கு மட்டும் பிரகாசிக்கிறதாக இருக்கக்கூடாது, சபை அரைவான ஒளி கொடுக்கிறதா இருக்கக்கூடாது. சபை முழு பிரகாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய பௌர்ணமியை போல, சந்திரனை போல அழகு. அப்ப நீங்களும் நானும் அந்த வெளிச்சத்தை வாங்கினாதான் முடியும். வாங்குறோமா? இல்ல நடுவுல மண்ணு வருதா, மாம்சம் வருதா, உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவுல வருதா, எனக்கும் தேவனுக்கு நடுவுல வருதான்னு பார்க்கணும். வரும். இப்போ சொல்றேன், ஏன்னா அதுக்கு தான் இந்த வார்த்தையை சொன்னேன். ஏன்னா இந்த மண்ணுக்குள்ளதான் எது இருக்கு, இந்த ஆத்மா இருக்குது. கண்டிப்பா இந்த மண்ணு என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணும், உங்களை ஆக்கிரமிப்பு செய்ய நினைக்கும். ஆத்மா போராடுது. அதான் வசனம் சொல்லுது, சிருஷ்டியானது ஏகமாய் தவிக்கிறது. தவிக்குது உள்ளுக்குள்ள இருக்கிறது. நீங்க இயேசுவை அறிஞ்ச பிறகு, அந்த நீதியின் சூரியன் வெளிச்சம் வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன தோணுது, நான் பாவம் செய்யக்கூடாது, நான் கர்த்தருக்குள்ள இருக்கணும், நான் இதுல இருந்து விடுபடணும், முழுசா கர்த்தருக்கு வாழணும். ஆனா ஒரு இடம் வரும்போது பட்டுன்னு விழுறோம். அது என்ன வேணா இருக்கணும், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொன்றா இருக்கும். பணத்தாசக்காரனுக்கு இனி நான் பணமே ஆசைப்படக்கூடாது, தேவைக்கு மட்டும் வச்சுக்கணும்னு நினைக்கும் போது திடீர்னு பணத்தாசை மேல கொஞ்சம் வரும். ஏன் இப்படி போட்டு டபுள் ஆக்கி 4 ஆக்கி 8 ஆக்கி 10 ஆக்கி பண்ணா என்ன அப்படின்னு தோணும். கோபப்படக்கூடாதுன்றவனுக்கு நான் பூமியில் சாந்த குணமுள்ளவனாய் மோசேயை போல மாறணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்து, இந்த சிருஷ்டியானது ஒரு தீர்மானம் எடுத்து வீட்டுக்கு போச்சுன்னா, கணவன் வீட்டுக்கு போனா மனைவி நிற்கும், மனைவி வீட்டுக்கு போனா மாமியார் நிற்கும் இல்லையா? உன் கோபத்தை தூண்டுறதுக்கு சில நேரங்களில் வாலிப பிள்ளைகளுக்கு, வாலிப பசங்களுக்கு அவன் தீர்மானம் எடுப்பான், இனி இதெல்லாம் பார்க்க மாட்டேன், இதெல்லாம் செய்யக்கூடாது, நல்ல சோம் பண்ணணும், நல்ல பைபிள் வாசிக்கணும், வைராக்கியமா இருக்கணும்னு. கரெக்டா அன்னைக்கு தான் அவனுக்கு நோட்டிபிகேஷனே வரும். ஒரு படத்தையோ ஒரு பாட்டையோ ஏதோ ஒன்று நோட்டிபிகேஷன் வரும். அவன் அப்படியே பார்ப்பான், அவனும் தீர்மானம் எடுப்பான், சோத்திரம் 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 சோத்திரம், பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு. இவனை பார்க்க வைக்கிற வரைக்கும் அது என்ன பண்ணும், போராடிட்டே இருக்கும். ஒரு காலத்தில் முழுவதுமாக இது உங்களை மறைக்க தொடங்கும். நீங்க மறைக்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும் தெரியுமா? நான் இரவை ஆளுவதற்காக படைக்கப்பட்டவன், எனக்குள் வரக்கூடிய மாம்சத்தை மண்ணு அப்பயே தட்டணும், தட்டிக்கிட்டே இருக்கணும். தட்ட 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 ஒரு நாள் பிசாசு முடிவெடுப்பான், இவனை ஒண்ணுமே பண்ண முடியாது, என்னதான் பண்ணாலும் இவன் தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிற முடிவு. ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தின் அதிபதியானவன் என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை.
நான் சொல்றேன், நான் ஏன் அனுபவத்தில் சொல்றேன், நீங்க ஒரு நல்ல ஜெபம் பண்ணி கோவப்படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மாசம் கோவப்படாம இருப்பீங்க, அப்புறம் கோவப்பட்டுருவீங்க, திருப்பி ஒரு தீர்மானம் எடுப்பீங்க, அப்புறம் ஒரு 3 மாசம் கோவப்படாம இருப்பீங்க, அப்புறம் கோவப்படுவீங்க, அப்புறம் தீர்மானம் எடுத்து இன்னும் வைராக்கியமாகி 6 மாசம் கோவப்படாம இருப்பீங்க. என்னைக்கோ ஒரு நாள் கோவம் வரும். ஒரு நாள் வரும், உங்களுக்கு கோவம் என்பது என்னைக்கு வந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியாது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க சாட்சி கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க தெரியுமா? இவர் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லைங்க அப்படிம்பாங்க. இந்த சாட்சி உடனே வராது, கொஞ்சம் கொஞ்சமாக வரும். கர்த்தர் உன்னையும் என்னையும் இரவில் ஆளுவதற்காக வச்சிருக்கிறார். நம்மளை சந்திரனை போல வச்சிருக்கிறாரு. நம்முடைய வெளிச்சம் இருளின் மேல் பிரகாசிக்க கடவுது. ஜனங்கள் என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. இது கர்த்தர் சபைக்கு வச்ச அடையாளம். ஆனால் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, ஒரு காலகட்டத்தில் இப்போ நீங்களும் நானும் சபையில் இருக்கிறோம், நீதியின் சூரியன் இயேசு கிறிஸ்துவோட வெளிச்சம் இருக்கு. ஆனா இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா டெம்பரவரி வெளிச்சம் தான். இப்போ சொல்றேன், இயேசு கிறிஸ்துவோட வெளிச்சம் என்னது? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இயேசு கிறிஸ்துவோட வெளிச்சத்தை போய் டெம்பரவரி வெளிச்சம் சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்தை நான் டெம்பரவரி வெளிச்சம் தான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவ டெம்பரவரின்னு சொல்லல. நான் சொல்றது புரியுதா? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமம் அப்படின்னு ஒன்று வச்சு சிலர் இருப்பாங்க தெரியுமா, ஒன்லி ஜீசஸ் அப்படிம்பாங்க. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னவா இருக்குன்னா, வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் இயேசுவின் நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. கரெக்ட், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த நாமமும் டெம்பரவரி நாமம் தான். எந்த நாமம்? இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் டெம்பரவரி. எப்போ வரைக்கும் தெரியுமா? இந்த பூமி இருக்கிற வரைக்கும். பூமி அழிஞ்ச பிறகு இந்த நாமம் இருக்காது. இயேசு கிறிஸ்துடைய ஒரிஜினல் நாமம் ஒன்று வரும். இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் ஜனங்களை மீட்பதற்காக பிதா வச்ச நாமம். இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் ஜனங்கள் மீட்பதற்காக. அதுக்கு முன்னாடியும் இல்லை, மீட்பு முடிஞ்சு நித்தியம் வரும்போது அங்கேயும் இல்லை. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தன, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதி இருந்தது. ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே இயேசு கிறிஸ்து என்பதுக்கு ரட்சகர் என்று பொருள். இதுக்கு என்ன பேரு? இதுக்கு தேவனுடைய வார்த்தை என்று பொருள். இன்னொரு நாமம் இயேசுக்கு வரும், பின்னாடி வரும். அதான் நித்தியத்துக்கான நாமம். நம்ம எல்லாருக்குமான இதை சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா உடனே இதை ஏதோ தப்பா சொல்றேன்னு நினைச்சுப்பீங்க. இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் இயேசு பூமிக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் பூமியில என்ன செய்யல? இல்ல. எத்தனாயிரம் வருஷமானா? கிட்டத்தட்ட 4000 வருஷமா. ஆதாம்ல இருந்து இயேசு வர வரைக்கும் என்ன கிடையாது? இயேசுங்கிற நாமம் பூமியில யாருக்கும் வெளிப்படுத்தப்படல. எல்லாரும் கேட்கறாங்க, சொல்லப்படவில்லை. ஆனால் இயேசு வந்த பிறகு அந்த நாமம் அறிவிக்கப்படுகிறது. அந்த நாமம் இப்பவும் இருக்கு. எப்ப வரைக்கும் இருக்குன்னா, இயேசு கிறிஸ்து நித்தியம் வர வரைக்கும் இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷத்துல இன்னொரு வார்த்தை கூட இருக்கு. இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, 3:12 வாசிங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் அப்ப பிதாவுக்கு இன்னொரு நாமம் இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பிதாவுக்கு என்ன இருக்கு? இப்ப வரைக்கும் இன்னொரு நாமம் நமக்கு தெரியாது. இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, பிதாவுக்கும் இயேசுக்கும் எல்லாருக்கும் ஒரே நாமம் தான் அப்படின்றாங்க. கர்த்தர் ஒருத்தர் தான். ஆனால் அந்த நாமம் இப்ப டெம்பரவரியா 2000 வருஷமா பூமியில என்ன நாமம்? அதுக்கு பேரு இயேசு கிறிஸ்து என்கிறதான நாமம். அந்த நாமம் மீட்பு முடிஞ்ச உடனே நாமத்துக்கு வேலையும் முடிஞ்சு. ஏன்னா இது மீட்பதற்கான நாமம், பாவத்தில் விழுந்தவங்களை தூக்குவதற்கான நாமம். இயேசு கிறிஸ்துவின் நாமம் தான் ரட்சிப்பு. இப்போ சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் நாமம் அல்லாமல் ரட்சிப்பு கிடையாது. ஆனா அந்த ரட்சிப்புன்ற வேலை முடிஞ்ச பிறகு, நித்தியம் வந்த பிறகு, ரட்சிப்புக்கு வேலை இல்லைன்னா இந்த நாமத்துக்கு என்ன இல்லை? வேலை இல்லை. அடுத்து என் பிதாவின் நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேம் ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும். அப்ப இயேசு கிறிஸ்துக்கு என்ன இருக்கு? புதிய நாமம் ஒண்ணு இருக்கு. வெளிப்படுத்தல் 19லயும் இருக்கு. ஒரு இடத்துக்கு 2 தடவை சொல்றாரு என் புதிய நாமம். அதை தான் சொல்றேன். சூரியனுடைய பிரகாசம் இருக்குல்ல, 4வது நாள் படைக்கப்பட்ட சூரியன் டெம்பரவரி. பூமி இருக்கிற வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் சூரியன் இல்லாமல் போகும். எப்படி சொல்றீங்க? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 23வது வசனம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. அப்ப சூரியன் சந்திரன் இருக்காது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. பழைய வானமும் பழைய பூமியும் ஒளிந்து போகும், சூரிய சந்திரன் இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4வது நாள் படைக்கப்பட்ட சூரியன், நீதியின் சூரியன், 4000வது வருஷத்துக்கு முன்பாக வெளிப்படுத்ததான இயேசு கிறிஸ்து என்கிறதான நாமம், அந்த நாமம் இருக்காது. சபை இருக்காது. அந்த நாமம் இருக்கிற வரைக்கும் தான் சபை பிரகாசிக்கும். அந்த சூரியன், நீதியின் சூரியன் போச்சுன்னா சபைக்கு என்ன இருக்காது? பிரகாசம் இருக்காது. ஏன்னா அந்த வெளிச்சம் தான் இந்த வெளிச்சம் இருக்கும். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிச்சம் போச்சுன்னா இந்த வெளிச்சம் போயிடும். சூரிய வெளிச்சம் போச்சுன்னா இப்ப நாம எல்லாருமே இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தினாலையும் இயேசு கிறிஸ்து கொடுத்த வார்த்தையினாலையும் இயேசு கிறிஸ்துவினாலையும் தான் வாழ்றோம். அவர் நாமத்தினாலே பிசாசுகள் துரத்தப்பட்டது, அவர் நாமத்தினாலே வியாதிகள் சுகமாகுது, அவர் நாமத்தினாலே ரட்சிப்பு, எல்லாம் கரெக்ட், மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் ஒரு நாள் இந்த நாமம் முடியும்.
அப்போ அந்த பிரகாசம் முடிஞ்சா நம்ம மேல இருக்கிற பிரகாசமும் முடியும். ஏன்னா சூரிய வெளிச்சம் தான் எது மேல வீசுது? சந்திரன் மேல வீசுது. அப்ப தேவனுடைய வெளிச்சம் தான் எது மேல வீசுது? சபை மேல வீசுது. அப்ப 4வது நாள் படைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினுடைய வேலை முடிஞ்ச உடனே சந்திரன் ஆகிய சபையினுடைய வேலை என்னக்கு வந்துரும்? முடிவுக்கு வந்துரும். அதுக்கப்புறம் இதுக்கு பிரகாசம் இருக்காது. ஆனால் மணவாட்டி ஆகிய புதிய எருசலேம் இருக்கும். நீங்களும் நானும் இருப்போம். அப்போ உங்களுக்கு எனக்கு என்ன வெளிச்சம்? இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சூரியனுடைய வெளிச்சம் பூமியின் மேல் வீசிட்டு, சூரியனுடைய வெளிச்சம் சந்திரன் மேல் வீசுது. இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை ஜனங்கள் மேல இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் பிரகாசம் சபை மேல இருக்கு. அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கான வேலை முடிஞ்சு 2000 வருஷங்கள் எல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னா இந்த பூமியும் முடிஞ்சிடும், இந்த சபையினுடைய பிரகாசமும் முடிஞ்சிடும். ஆனா சந்திரன் இருக்கும், பிரகாசம் இருக்காது. ஆனா இந்த சந்திரன் மணவாட்டி சபைக்கு புதிய சந்திரன் வந்துடும். பழைய வானமும் பழைய பூமியும் ஒளிந்து போயிடுச்சு. இப்ப சூரியன் சந்திரன் இருக்காது. இப்போ இந்த மணவாட்டி யாரா இருக்கானா? சபையா இருக்குது, புதிய எருசலேம் சபை. அப்ப இதுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? சூரியன் சந்திரன் அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்கிறதுனால வெளிச்சம் வீசல. அதுக்கப்புறம் இன்னொரு வெளிச்சம் இருக்கான். தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது. இதுதான் அந்த 1ஆம் நாள்ல இருந்து 3வது நாள் வரைக்கும் வீசின வெளிச்சம். நான் சொல்ல புரியுதா? 4வது நாள்ல வந்த சூரியன் என்பது இயேசு கிறிஸ்து அடையாளம், 4000வது வருஷத்துக்கு வந்தது. ஆனா முதல் 3 நாள் என்ன வெளிச்சம்? தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது. இப்போ நீங்களும் நானும் இந்த வெளிச்சத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பொறுத்த வரைக்கும் இந்த வெளிச்சம் நம்ம விட்டு நீங்காதபடி பாதுகாத்துக் கொள்ளணும். அந்த சூரியனுடைய வெளிச்சம் நம்ம மேல வீசுறபடி மறையாதபடி நம்ம பார்த்துக்கணும். அது வீசிட்டே இருக்கணும், அப்படியே நம்ம பிரதிபலிச்சுட்டே இருக்கணும். இரவை ஆளணும், நம்ம இருள் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கணும், நம்ம ஊழியம் பண்ணணும். சபை எல்லோருக்கும் மலைமலை இருக்கிற பட்டணம் மாதிரி இருக்கணும். ஜனங்கள் இந்த வெளிச்சத்துக்கு ஓடி வரணும். இதெல்லாம் இப்ப நடக்கணும். ஆனா என்னுடைய எண்ணம் என்னவா இருக்கணும் தெரியுமா? இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு இந்த வெளிச்சம், இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு இந்த மாம்சம் இருப்பிடம். ஒரு நாள் வரும் இந்த சிருஷ்டியானது தேவபுத்திரர் அழிவுள்ளதான இது அழியாமையும் சாவுக்கேதுவான இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும். அப்ப எனக்கு வெளிச்சம் கொடுக்கிறதுக்கு இந்த பூமியில இருக்கக்கூடியதான சூரியன் சந்திரன் அல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் என்கிற பூமிக்கான ரட்சிப்பின் நாமம் அல்ல, ஒரு புதிய நாமம் எனக்கு வருகிறது. இயேசுவின் நாமம் அங்க வேற ஒண்ணு வருது. அந்த நாமமே என்னை பிரகாசித்தது. புரியுதா இப்ப உங்களுக்கு? அந்த மகிமைக்கு தான் நீங்கள் நானும் காத்திருக்கணும். அதுதான் நித்திய மகிமை, அதான் நித்திய மகிமை. அதனாலதான் நல்லா கவனிச்சு பாருங்க. 19ஆம் அதிகாரத்துக்கு பிறகு ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் இப்படித்தான் வரும். இந்த புதிய நாமத்தை பத்தி அதுக்கப்புறம் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. நீங்கள் நானும் அந்த மகிமைக்கு காத்திருக்கணும். இப்ப இந்த மகிமையா நமக்கு பெருசு. சூரியனே பெருசா இல்லையா? சூரியனே பெருசு தானே. சூரியனை பார்க்க முடியுமா? போய் அதில் இறங்க முடியுமா? கிட்ட நெருங்க முடியுமா? நம்ம தேவன் அப்படிதான் இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இல்லையா? இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமைக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது, மகத்துவம் கிடையாது. ஆனால் இந்த சூரியனுடைய மகிமையை பார்க்கலாம் இன்னொரு மகிமை இருக்கிறது. அதான் பரலோகத்தின் மகிமை. பரலோகத்தில் போய் பிதாவை பார்க்கறது இருக்குது இல்ல, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்றவரை, அவரோடு கூட வாழ்றது இருக்குல்ல, அந்த மகிமைக்காக தான் நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்களும் நானும் இதுல இப்ப திருப்தி ஆகிறோம். இதுல என்ன ஆகிறோம்? திருப்தி ஆகிறோம். இதுல கொஞ்சம் பேரு அந்த நிலாவை கொஞ்சம் கொஞ்சமா மறைச்சு, கொஞ்சம் அரை நிலவா இருக்குது, சிலது கால் நிலவா இருக்குது, சிலது முக்கா நிலவா இருக்குது. அப்படியே மாம்சம் வந்து போய் போராட்டம் கரெக்டா வந்து போயிட்டு இப்படி வாழ்ந்துட்டு இருக்கு. நாம இப்ப எதை ஆசைப்படுறோம்னா, இந்த நிலா முழுசா வீசினா போதும், நான் கர்த்தருக்கு பிரகாசிச்சா போதும், பாவம் இல்லாமல் இருந்தால் போதும், வைராக்கியமா கர்த்தருக்கு நின்னா போதும், அப்பப்ப விழக்கூடிய காரியங்கள் விழாம கர்த்தருக்காக இருள் இருக்கிற ஜனங்களுக்கு பிரகாசிச்சு நல்லா ஊழியம் பண்ணி ஜனங்கள் அதை கண்டு அநேகர் இயேசுவை மகிமைப்படுத்தினா போதும். இது நல்லது. ஆனா இதுல உங்களுக்கு என்ன தெரியணும்னா, இது டெம்பரவரி. இப்ப நீங்க செய்யற எல்லாமே டெம்பரவரி. என்னுடைய வெளிச்சம் வேறொன்று இருக்கிறது. அந்த வெளிச்சம் தான் நிரந்தர வெளிச்சம். அது 4வது நாள் படைக்கப்பட்ட சூரிய வெளிச்சம் அல்ல, அதையே படைச்ச சர்வ வல்லமை உள்ள வெளிச்சம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விட புதிய நாமம் ஒன்று வரப்போகிறது. அது பிதாவின் இடத்தில் இருக்கிறது. ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு அது கொடுக்கப்படும். அந்த நாமத்தை கர்த்தர் நமக்கு கூறுவார். நான் புதிய எருசலேமிலே நித்தியமாய் அவரோடு கூட இருப்பேன், பரலோகத்திலே அவரோடு கூட இருப்பேன், சீயோன் மலையிலே அவரோடு கூட இருப்பேன். இந்த வெளிச்சத்துக்கு தான் நீங்களும் நானும் வாஞ்சிக்கணும், விரும்பணும். அதைத்தான் பைபிள் சொல்லுது, கீழானவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள். நீங்க தேடக்கூடிய இந்த வெளிச்சம், மகிமை, பரிசுத்தம், வல்லமை எல்லாமே சொல்றேன், திருப்பி சொல்றேன். இயேசுவின் நாமத்துல வல்லமை இருக்கு, பெரிய வல்லமை. ஒரு பிசாசு விரட்டுற ஊழியக்காரர் இருந்தா அப்படியே உலகம் முழுக்க பயங்கர பிரசித்தம். ஆனால் இது அங்க இருக்கிற மகிமைக்கு நிகரானது அல்ல. நான் சொல்ல புரியுதா? இங்க ஊழியத்துல நீங்க வந்துட்டு ஹீலிங் அப்படியே பயங்கரமா சுகமாக்குற வல்லமை இருக்குது. மரித்தோரெல்லாம் உயிரோடு கூட எழுப்புறீங்க, ஆயிரக்கணக்கில் எழுப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஜனங்கள் எல்லாம் இயேசுவினை புகழ்றாங்க, உங்களை தேவ ஊழியர் எல்லாம் சொல்றாங்க. எவ்வளவுதான் உங்களை உயர்த்தினாலும் அங்கே ஒரு மகிமை இருக்கிறது, அதற்கு இது நிகரானது அல்ல. இது ஒரு நாள் அழியும். பில்லி கிரகமாக இருந்தாலும் அது டெம்பரவரியாய் இந்த பூமியை விட்டு போயிடுவார். அவ்வளவுதான், டெம்பரவரி தான். அவரு ரைனாட் பாங்கேவா இருந்தாலும் டெம்பரவரி, ஒரு நாள் இந்த பூமியை விட்டு போவார். அவர் இருக்கும்போது மகிமை, புகழ்ச்சி,
அவரை மாதிரி ஒரு எவாஞ்சலிஸ்ட் கிடையாது. அவர் மூலமாக கர்த்தர் மகிமைப்பட்டார், அவர் பிரகாசித்தார், நீதியின் சூரியன் அவர் மேல் பிரகாசித்தது. அநேக ஜனங்கள் பில்லிகிரகாம் வழியாக வெளிச்சத்தை கண்டார்கள், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ரெய்னார்ட் பாங்கே வழியாக இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். உண்மை. ஆனாலும் அது டெம்பரவரி. எவ்வளவு பெரிய ஊழியரா இருந்தாலும் அது டெம்பரவரி. ஒரு நாள் வரும், எனக்கு ஒரு வெளிச்சம் இருக்கிறது, நான் அந்த வெளிச்சத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறேன். அதுதான் எனக்கு நித்திய வெளிச்சம். இப்ப இருக்கக்கூடிய இந்த டெம்பரவரியில 2 ஸ்டேஜ்ல நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன். எந்த 2 ஸ்டேஜ்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறேன்? ஒண்ணு, என் நிலவுல அந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய வெளிச்சம் 100% பிரகாசிக்க மாட்டேங்குது. என்ன பண்ண மாட்டேங்குது? 100% பிரகாசிக்க மாட்டேங்குது. ஏன் பிரகாசிக்க மாட்டேங்குது? எனக்குள்ள அப்பப்போ பூமி வந்துட்டு போகுது, கொஞ்சம் வருது, உள்ள அப்படியே மறையுது, அப்படியே மகிமை போகுது. அப்புறம் கொஞ்ச நாள்ல அப்படியே ஜோமனி பைபிள் வாசி உபவாசம் போட்டு அப்படியே அது விலகி கொஞ்சம் பிரகாசிக்குது. இது ஒரு டெம்பரவரியாவே எனக்கு போயிட்டு இருக்கு. இதைத்தான் பைபிள் சொல்லுது, சிருஷ்டியானது ஏகமாய் சிக்கி தவிக்கிறது. எப்போ ஆண்டவரே நான் சுத்தமா வாழ்வேன், எப்போ பரிசுத்தமா வாழ்வேன், எப்போ நீர் விரும்புறபடி வாழ்வேன், எப்போ நான் விரும்புறபடி வாழ்வேன். எனக்கு ஒரு நம்ம ஒரு பரிசுத்தம் வச்சிருக்கோம், ஆண்டவருக்காக இப்படி இருக்கணும்னு. அதையே நம்மளால முடியல. ஆனா பைபிள் சொல்லுது, நான் பரிசுத்தமா இருப்பது போல் நீங்கள் பரிசுத்தமா. அந்த பரிசுத்தத்துக்கு வரணுமா, அந்த பிரகாசத்துக்கு வரணுமா, அந்த வல்லமைக்கு வரணுமா, அது வரணுமா, அதை என்னால அடைய முடியல. இது முதல் போராட்டமா இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த போராட்டத்துக்கே நீ இப்படி போராடிட்டு இருக்கிறியே, இதோட அடுத்த ஸ்டேஜ் ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? நீ இங்கே பிரகாசிக்கிறது எவ்வளவா இருந்தாலும் உண்மையான வெளிச்சம் ஒன்று வரப்போகிறது. அதுதான் முதலாம் நாள் உண்டாக்கப்பட்டது. அந்த வெளிச்சம் தான் பரலோகத்தில் இருக்கிறது. இப்ப நீங்களும் நானும் அந்த வெளிச்சத்தை நோக்கி என்ன செய்யணும்? நடக்கிறவர்களாக, பிரயாணிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவனை நோக்கி அப்படி நடக்கிறவங்களாக பார்க்கணும். ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? அந்த வெளிச்சத்தை நோக்கி நடக்கணும். அது அந்த வெளிச்சத்தை போகும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? எனக்கு இந்த சந்திரன்கிற கான்செப்டே உடைஞ்சிரும். நான் சொல்றது புரியுதா? பூமியில இருக்கிற எல்லாமே எனக்கு என்ன செய்யும்? உடையும். இங்க எனக்கு இப்ப என்ன வச்சு சொல்றேன், ஒரு ஊழியக்காரனுங்கிறது இங்க எனக்கு பெருசு. இதுதான் என் லைஃப். சாகர வரைக்கும் நான் என்னவா இருக்கணும்? ஒரு ஊழியக்காரனாக இருக்கணும். இப்ப நீங்க விசுவாசியா இருக்கிறீங்க, ஊழியக்காரர் ஆவீங்க. சாகர வரைக்கும் கர்த்தருக்காக நான் என்ன செய்யணும்? இது சந்திரன், இது பிரகாசம், ஜனங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறது, இது பெருசு. ஆனா எனக்கு இதுவும் உடையணும். நான் ஊழியக்காரனாக சக்சஸ்ஃபுல்லா வாழ்வதற்கு அழைக்கப்படல. நான் பரலோகத்திலே நித்தியமாய் அந்த ஒரு சரீரத்தை அடைந்து அவரோடு கூட இருப்பதற்காக அழைக்கப்பட்டேன். அப்போ என் விஷன் அதுதான். இப்ப பாருங்களேன், ஆபிரகாமுக்கு கானானை பத்தி ஆண்டவர் சொல்றாரு, கானானுக்கு போ, நான் உனக்கு தரேன் எல்லாம் சொல்றாரு. இப்போ ஆபிரகாம் 75 வயசுல நடக்க ஆரம்பிச்சு, அதுக்கு முன்னாடி நடக்க ஆரம்பிச்சு 75 வயசுல வந்துட்டார், வந்து சேர்ந்துட்டார். இப்போ ஆபிரகாமுக்கு என்ன? ஆண்டவரே நீங்க வார்த்தை கீழ்ப்படிஞ்ச, ஊழியத்தை பண்ண, சக்சஸ்ஃபுல் ஆயிட்ட, இங்க என்ன பண்ணணும்? உனக்கு ஒரு குமாரனை தருவேன். தந்துட்டாரு. சோத்திரம் ஆண்டவரே, குமாரனை கொடுத்துட்டீங்க. இப்ப குமாரனையும் கொடுத்து முடிச்சாச்சு. குமாரனை பலி கொடு. சரியா ஆண்டவரே, அது கூட நான் செஞ்சுறேன். கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ குமாரனை திருப்பி கொடுத்துட்டாரு. ஆண்டவரே வந்துட்டாரு. இப்போ என்னாச்சு? இந்த எல்லாமே ஒரு 100-105 வயசுக்குள்ள முடிஞ்சிருச்சு. ஆபிரகாமின் வயசு 175. ஆபிரகாம் வயசு 175. இதெல்லாம் ஒரு 100 வயசுல ஈசாக்கு பிறந்துட்டார். அது ஒரு 115-120 வயசுக்குள்ள ஈசாக்கு பலி கொடுக்க மாதிரி கொண்டு போயாச்சு. இப்போ அடுத்து 140 வயசுல ஈசாக்கு கல்யாணம். ஒரு விஷன், நீ போ, என்னோட பையனுக்கு மனவாட்டியை தேடு. அந்த மனவாட்டிக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார், அதை கொண்டாங்கிறார். இவனை கூட்டு போகாத, கொண்டா. அடுத்த விஷன். இப்ப போய் கூட்டு வந்தாச்சு. ரெபேக்கா வந்தாச்சு. ஆபிரகாம் பார்க்கறாரு, ஓகே வந்தாச்சு. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் யார் மேல இருக்குது? ரெபேக்கா மேல இருக்குது. ஆபிரகாம்ட்ட ஆண்டவர் சொல்வாரு, உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை போலவும் இருக்கும், உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரத்துக் கொள்வார்கள். இதே வாக்குத்தத்தத்தை ரெபேக்காளுக்கு லாபம் சொல்லுவான். சொல்லி முடிச்ச உடனே வந்தாச்சு. கரெக்டா 2 வாக்குத்தத்தம் ஒண்ணாயிடுச்சு. இப்போ வந்தாச்சு. வந்த உடனே இதோட முடிஞ்சுதா அப்படின்னா இல்ல. அதுக்கப்புறம் 20 வருஷம் யாருக்கு குழந்தை இல்ல, ஈசாக்கு குழந்தை இல்ல. 160 குழந்தை பிறகுது. இப்போ ஈசாக்கு, யாக்கோபு, ஏசா எல்லாத்தையும் ஆபிரகாம் பார்க்கறாரு. ஆனா இவ்வளவுக்கு அப்புறம் அவர் எதுக்கு உயிரோடு இருக்கிறாரு? அதான் நீங்க சொன்ன வேலையை முடிச்சுட்டேன், இங்க வந்தாச்சு. ஈசாக்கு பிறந்ததோட என் வேலை முடிஞ்சிருச்சு. சரி, ரெபேக்காளுக்கு தேவையான தேடி கொடுக்கறது என் வேலை, தேடியும் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு என்ன வேலை? அடுத்த 35 வருஷம் நான் என்ன பண்ண போறேன்? அடுத்த 30 எதுக்கு ஆண்டவரே? வாசிங்க எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசி. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். எதற்காக? விசுவாசத்தோடே மரித்து காத்திருந்தாங்களாமா. அந்த 10-11 வசனம் வாசிங்க. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். இப்ப எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஈசாக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு 140. அடுத்த 35 வருஷம் நான் என்ன செய்யணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு நகரம் இருக்கு, உனக்கு ஒரு தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரம். அதான் நம்ம வாசிச்சோம் வெளிப்படுத்தல் 21 புதிய எருசலேம். அதற்கு அவன் என்ன பண்ணானா? அப்ப இனிமேட்டு அடுத்த 35 வருஷம் என்னுடைய காத்திருப்புதல் எதுக்காக? முதல் 75 வருஷம் கானான், 100 வயசு வரைக்கும் ஈசாக்கு, 140 வரைக்கும் ரெபேக்கா, 175 வரைக்கும் புதிய எருசலேம். நான் காத்திருக்கிறேன். எதுக்கு காத்திருக்கிறேன்?
எனக்கு தேவன் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கிறாரு, அது வர வரைக்கும் நான் காத்திருக்கிறேன். அப்போ அவன் விஷன் பூமிக்குரியதா இருந்துச்சு, ஊழியம் பூமிக்குரியதா இருந்துச்சு. அந்த ஊழியத்தை பூமியில ஆண்டவர் நிறைவேற்றிட்டாரு, வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? இப்ப நான் இருக்கிறது தேசத்தை சுதந்திரிக்கவோ அல்லது குழந்தை பெற்றுக்கொள்ளவோ மருமகளை குழந்தை சேர்க்கவோ இல்ல. இப்ப நான் இருக்கிறது இனி எனக்கு ஒன்று வரப்போகிறது, அதுக்காக நான் காத்து கொண்டிருப்பேன். இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நீங்க அடைகிற வெளிச்சம் சூரிய வெளிச்சம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வரக்கூடிய வெளிச்சம் பூமிக்குரியது. இது ஒரு நாள் முடிவடையும். உங்களை இந்த வெளிச்சம் தான் பரலோகத்துக்கு கூட்டு போகும், மாற்றுக்கிறதே இல்லை. இயேசு தான் பரலோகத்துக்கு கூட்டு போவார். ஆனால் அங்கே இயேசு என்கிற நாமம் அல்ல, அங்கே புதிய நாமம் இருக்கு, அங்கே வேறொரு மகிமை இருக்கு, அங்கே வேறொரு சரீரம் இருக்கு, அங்கே வேறொரு வாழ்க்கை இருக்கு. நான் அதை நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன். தேவன் தாமே எனக்காக உண்டாக்கி இருக்கிறதான தேவ புத்திரர் வெளிப்படும்படிக்கு நான் காத்திருப்பேன். அல்லேலூயா. அப்ப புதிய எருசலேமை எப்படி கட்டுறாங்க? அஸ்திபாரம் உள்ள நகரம்னு யாருக்கு தெரியுது? ஆபிரகாமுக்கு தெரியுது. இப்போ உங்களுக்கு எனக்கு கர்த்தர் எது வச்சிருக்காரு? தேவபுத்திரர். தேவபுத்திரர் வெளிப்படும்படிக்கு சிருஷ்டிப்பு எனக்குள்ள என்ன செய்யுது? சிருஷ்டி காத்திருக்கு. என் ஆத்மா எது காத்திருக்கு? இதை விட இன்னொரு பாடி இருக்கு எனக்கு. அப்போ உங்க விஷன் என் விஷயம் எப்படி இருக்கணும் தெரியுமா? அவன் எப்படி புதிய எருசலேமை பார்க்கணும், அஸ்திபாரம் நகரம் யோசிச்சுட்டு இருந்தானோ அதே மாதிரி நீங்களும் நானும் எனக்கு ஒன்று வரப்போகிறது, அதற்கு நான் காத்திருக்கிறேன். அதை நான் மகிமையிலே தரிசிப்பேன். என் கண்கள் காணவும் இல்லை, என் காதுகள் கேட்கவும் இல்லை, ஆனால் எனக்கு ஆவியிலே கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். அதை பார்க்கிறவளா மாறினோம், அந்த தரிசனத்துக்கு பின்னாடி போயிடணும். இப்ப சொல்றேன், நீங்கள் அந்த வெளிச்சத்தை நோக்கி பார்க்கிறவளா மாறிட்டீங்கன்னா இந்த டெம்பரவரி வெளிச்சத்தை பத்தி கவலைப்படவே மாட்டீங்க. இந்த பூமிக்குரிய வெளிச்சத்தை பத்தி கவலைப்படவே மாட்டீங்க. இதுல இருக்கிறத பத்தி யோசிக்கவே மாட்டீங்க. கல்யாணம் ஆகுதா ஆகலையா? நோ வரிஸ். குழந்தை பிறகுதா பிறக்கலையா? நோ வரிஸ். வீடு இருக்கா இல்லையா? நோ வரிஸ். சொந்த வீடு இருக்குதா? நோ வரிஸ். ஆனா தேவையா? பரலோகம் கொடுக்கும். ஏற்ற நேரத்தில் உனக்கு கல்யாணம் பண்ணுமா? பண்ணி வைக்கும். ஏன்னா உன் வழியாக தேவ சந்ததி வரணும்னா கல்யாணம் பண்ணி வைக்கும். உனக்கு ஏற்ற நேரத்தில் பிள்ளை கொடுக்கணுமா? பரலோகம் கொடுக்கும். ஆனால் நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள், பரலோகம் அதை கொடுக்கும். தேவையானதை பரலோகம் கொடுக்கும். என்னுடைய தேவை என்ன தெரியுமா? அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும். பவுல் சொல்றார், எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன். அப்ப உங்களுடைய என்னுடைய வேலை எதை நோக்கி இருக்கணும்? பூமிக்குரியதை நோக்கி, இந்த வெளிச்சத்தை நோக்கி அல்ல. இது நல்ல வெளிச்சம். திருப்பி சொல்றது என்ன வெளிச்சம்? இதை தான் நீங்க ஊழியம் பண்ணணும், இந்த வெளிச்சத்துக்காக தான் வாழணும், இந்த வெளிச்சத்தால் தான் நம்ம வாழ்றோம், எல்லாம் உண்மைதான். இதை அல்ல. அதனாலதான் அழகா பவுல் ஒரு வார்த்தை சூப்பரா சொன்னாரு, நேரடியா. அதை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். பவுல் ஒரு வார்த்தை அழகா சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? இனி நாங்கள் கிறிஸ்துவையே மாம்சத்தின்படி அறியோம். 2 கொரிந்தியர் 5:16 வாசிங்க. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். தொடர்ந்து வாசிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த இடத்துக்கு நீங்க வந்துடணும். இனி நாங்கள் கிறிஸ்துவையே எப்படி அறியோம்? மாம்சத்தின்படி அறியோமோ? இனி நாங்கள் கிறிஸ்துவை புதிய சிருஷ்டியாய் பார்க்க போகிறோம். நாங்க அங்க உள்ள இயேசுவை பார்க்க போறோம், அங்க உள்ள வெளிப்பாடுக்குள்ள போக போறோம். இனி எங்களுடையது கீழானவைகள் அல்ல, மேலானவைகள். எங்களுடையது இருக்கிறவைகள்ல வரப்போகிறவைகள். எங்களது கூட இருக்கிறதல்ல, இனி வரப்போகிறதா இருக்கிறது. அதைத்தான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் ஏங்கி தவிச்சு காத்துக்கிட்டு இருந்தாங்களாம். நீங்களும் நானும் அதை விட மேலானதுக்காக காத்திருக்கிறோம். அல்லேலூயா. அவர்களை விட விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்பதாகவே நியமித்து வைத்திருந்தார். அல்லேலூயா. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, 2 காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது. சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். முதலாவதாக, நீங்கள் இப்பொழுது நீங்கள் சந்திர வெளிச்சத்தில் இருக்கிறீர்கள். இப்போ நீங்க என்னல இருக்கீங்க? சந்திர வெளிச்சத்தில் இருக்கிறீர்கள். கண்டிப்பாக நீங்கள் வெளிச்சம் வீசுகிறவர்களாக இருக்கணும். அந்த சூரியனுடைய வெளிச்சம் குறையாதபடி பார்த்துக்கணும். இயேசு கிறிஸ்துக்காக நீங்க பிரகாசிக்கணும். உங்க மூலமா இருள் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணணும். நீங்கள் இருளை ஆளுகை செய்யணும். அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்காரு. அந்த காரணத்து மேல உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காரு? அதிகாரம் கொடுத்திருக்காரு. எல்லாம் இங்க உண்டு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, உங்க வெளிச்சம். உங்க வெளிச்சம் எங்க இருந்து வருது? சூரியன்ல இருந்து வருது, இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து வருது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் செய்ய வேண்டியது. இதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நடுவுல இந்த டெம்பரவரியா பூமி வந்துட்டு போகும். இதை முழுவதுமா ஜெயிக்க பார்க்கணும். ஜெயிச்சு முழு பிரகாசம் நம்ம என்ன செய்யணும்? வீசணும். இது முதல் பாயிண்ட். 2வது நீங்கள் செய்ய வேண்டியது, இதிலேயே நான் திருப்தி அடைகிறதில்லை, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதோடு கூட இதுக்கு தான் அழைக்கப்பட்டோம் இல்ல, எனக்கு இன்னும் ஒரு வேலை இருக்கு. அந்த வேலை என்ன தெரியுமா? எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வேறொரு வெளிச்சத்தை வச்சிருக்கிறாரு. அந்த வெளிச்சத்தை கொக்கி நான் போக போகிறேன். அதுதான் முதலாம் நாள் வீசின வெளிச்சம் உண்டாக கடவுது. அதுதான் புதிய எருசலேமை பார்த்து சொல்றாரு, மணவாட்டி சபையை பார்த்து சொல்றாரு, இனி உனக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் வேண்டுவதில்லை, ஆட்டுக்குட்டியானவரே உனக்கு விளக்கு, அவரே அவருடைய மகிமையை உன்னை பிரகாசிக்கும். அல்லேலூயா. அப்ப இப்ப நீங்களும் நானும் ஒண்ணு இதை செய்யணும், 2 அதுக்கு காத்திருக்கணும். ஒன்று இதை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கணும், இன்னொன்று அதை அடைவதற்கு ஆயத்தப்படணும். இந்த 2 மைண்டோட நீங்கள் ஓட தொடங்குனீங்கன்னா பூமியில் இருக்கிறத பற்றி கவலைப்படவே மாட்டீர்கள். நான் தேவனுடைய நாமத்தை கொண்டு உங்களுக்கு உத்தரவாதம் தருகிறேன், பூமியினுடைய தேவைகள் உங்களுக்கு சந்திக்கப்படும். குறைவில்லாமல் பார்த்துப்பார். உங்களுடைய நோக்கம் அதுவாக இருந்தால் இதை பரலோகம் பார்த்து கொள்ளும். பரலோகம் அந்த பிரயாணத்தில் உங்களுக்கு தேவையானதில் என்ன செய்யும்?
பூமிக்குரியதை பார்த்துக்கொள்ளும். நீங்கள் ஒன்றைக்கு குறித்து கவலைப்படாதிருங்கள். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை மகிமையான தேசத்துக்கு கூட்டிட்டு போக போறார். அதை ஆவியில ஃபீல் பண்ண தொடங்கணும். இந்த பாடுகள் எல்லாம் கொஞ்ச காலம். இந்த பாடுகள்லாம் கொஞ்ச காலம். நீங்க சொல்றீங்கல்ல மாம்சத்தில் விடுபட முடியாம, அது கொஞ்ச காலம். சிலர் உங்களுக்கு விரோதமா எழும்புறாங்கல்ல, அது கொஞ்ச காலம். உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குல்ல, அதுவும் கொஞ்ச காலம். உறவுகள் இருக்குல்ல, அதுவும் கொஞ்ச காலம். எல்லாமே கொஞ்ச காலம்தான். ஒன்று வருது, அதுதான் நிரந்தர காலம். அதுக்கு தான் நீங்கள் நானும் ஓடணும். அங்கே ஜெகனா இருக்க மாட்டாரு, பாஸ்டரா இருக்க மாட்டாரு, இயேசுவா இருக்க மாட்டாரு. அங்க இருக்கிற இயேசு வேற, ஒரிஜினல். இங்க மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுடைய மாம்சம் என்னவாயிருச்சுங்க? மர்ரூம் ஆயிருச்சு, இதாயிருச்சு, சரீரம் மீட்படைஞ்சிருச்சு. அங்க இருக்கிற மகிமையின் சரீரம் ஒன்று இருக்கு, மகிமையின் சரீரம். அதுல அவர் இருப்பார். அங்கே அவர் தலை வெண்பஞ்சை போல, கண்கள் அக்கினி சுவாலை. அங்க வேற, அங்க நாமமே வேற நாமம், புதிய நாமம். அங்க பிதாவின் நாமம். அதே மாதிரி உங்களுக்கும் எனக்கும் புதிய நாமம், உங்களுக்கு எனக்கும் புதிய சரீரம், உங்களுக்கு எனக்கும் புதிய வாழ்க்கை. இதுதான் நம்முடைய வாஞ்சை. அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா நாம? தேங்க்யூ 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 ஹோலி ஸ்பிரிட். இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. எங்கள் மேல் வைத்த உம்முடைய தயவுக்காக தேங்க்யூ லார்ட். தர்மையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கூடி வந்து உம்முடைய சமூகத்தில் உட்கார்ந்து உம்முடைய வெளிச்சத்தில், இந்த வெளிச்சத்தில் உம்முடைய வசனத்தை ஆராய, இந்த வெளிச்சத்தில் உம்முடைய மகிமையை உணர, இந்த வெளிச்சத்தில் உம்முடைய பாதப்படியில் உட்கார நீ தந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆகிலும் எங்கள் வாஞ்சை இதிலும் மேலான வெளிச்சம், இதிலும் மேலான மகிமை, நித்தியத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரசன்னம், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணக்கூடிய அந்த பிரசன்னம், தைரியமாய் கிட்டி நெருங்கி சேருகிற அந்த மகா பரிசுத்த பிரசன்னம், அதற்குள்ளே நாங்கள் நுழைய கிருபை பாராட்டு. ஆண்டவரே, இந்த வெளிச்சத்தை மறைக்க இந்த பூமியிலே உமக்கும் எமக்கும் நடுவிலே இடையிலே எத்தனையோ தடுமாற்றம், எத்தனையோ பலகீனங்கள், எத்தனையோ வீழ்ச்சிகள். ஆகிலும் நீர் எங்கள் மேல் வைத்த தயவு, எங்கள் மேல் வைத்த கிருபை, எங்கள் மேல் வைத்த தயவு எங்களை எடுத்து மீட்டு மீண்டும் நிலைநிற்க பண்ணினதுக்காக நன்றி. எங்கள் கால்களை ஊன்ற பண்ணினதுக்காக நன்றி. எங்கள் ஓட்டத்தை தொடர பண்ணினதுக்காக நன்றி. சூரச்செடியில படுத்திருந்த எங்களை மீண்டும் எழுப்பி ஓட சொல்வதற்காக நன்றி. அந்த வெளிச்சத்தண்டைக்கு நாங்கள் ஓட எங்களுக்கு கிருபை பாராட்டும். அந்த வெளிச்சத்துக்கு முடிவு பரியந்த ஓட எங்களுக்கு கிருபை பாராட்டும். இடையில எந்த தடுமாற்றம் வந்து விடாதபடி, இடையில எதுவும் எங்களை டைவர்ட் பண்ணி விடாதபடி, இடையில எதுவும் உங்களை என்னையும் பிரித்து விடாதபடி, ஆண்டவரே உதவி வரும் கண்மலை நோக்கியே எங்கள் பார்வை இருக்கட்டும். அந்த சீயோனில் இருக்கிற மூளைக்கல்லை நோக்கியே எங்கள் பார்வை இருக்கட்டும். அப்படியே நாங்கள் ஓடி முடிக்க கிருபை பாராட்டு. எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஓட கிருபை பாராட்டு. இனி யாரையும் மாம்சத்தின்படி பார்க்காத, ஆவியில பார்க்க கிருபை பாராட்டு.